விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். மார்ஷல் வணக்கம். சார், ஆப்பரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்று நள்ளிரவு 1 மணி 5 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை ஏறக்குறைய 25 நிமிடத்திற்குள்ளாக பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் 9 முகாம்களை ஏவுகணையை விட்டு தாக்கி இந்தியா அழித்திருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக இது பார்க்கப்படுகிறது. உலக அரங்கில் இந்த தாக்குதல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? ஒரு கவலையான சூழல் தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த நாட்டின் குடிமகனாக இந்திய ராணுவத்துக்கு நாம் நமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும். பத்திரிகையாளனாக சில உண்மைகளை பேச வேண்டியது இருக்கிறது. உலகத்தின் பிரஜையாக சிலவற்றை கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த 3 முனைகளில் தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். எங்கள் காலத்துல 2 போர், அதாவது 66 பாகிஸ்தான் போர், என்னோட கல்லூரி காலகட்டத்தோட முதல் ஆண்டு. 70-71 பங்களாதேஷ் யுத்தம், பாகிஸ்தானே 2ஆ உடைஞ்சது. இந்திரா காந்தி அம்மா நடத்தினது. ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி, 2வது இந்திரா காந்தி. இந்த 2ஐயும் நாங்க நேரடியாக பார்த்திருக்கிறோம். அதன் கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்திருக்கிறோம். கஷ்ட நஷ்டம்னா, நமக்கு தமிழ்நாட்டில் நேரடியாக யாரும் அட்டாக் நடத்த போறது இல்லை. ஆனா போரோட ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லா மாநிலத்துக்கும் வரும். விலைவாசி ஏற்றம் 1, பொருட்பற்றாக்குறை 2, 3வது மின் தட்டுப்பாடு. அந்த காலத்துல செல்போன் வசதி கிடையாது, பிரச்சனை இல்லை. இப்போ செல்போன் இணையம், அதுவும் சேர்ந்து பாதிக்கப்படும். எந்த ஒரு போர் மூண்டாலும் எந்த போர்லையும் யாரும் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. கார்கில் யுத்தம் அது போர்னு 2 தரப்புமே அபிஷியலா டிக்ளேர் பண்ணல. இப்போ இது போர்னு டிக்ளேர் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் ஆக்ட் ஆஃப் வார்னு சொல்லிருச்சு. நம்ம நமது தாக்குதலை நாம் நியாயப்படுத்தி இருக்கிறோம். எப்படின்னா, இது ரைட் டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய கான்செப்ட். ஒரு நாடு நம்மை தாக்கினால் நமக்கு ரைட் டு ரெஸ்பாண்ட் இருக்குங்கிற அந்த கான்செப்டை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். எங்கள் உரிமையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம்னு இந்தியா அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அப்போ பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்குதல், இதுக்கு முன்பு நம்ம இதை 2 முறை பார்த்திருக்கிறோம். ஒன்று 2019, அதுக்கு முன்னாடி 2016 யூரி அட்டாக். ஆனா பயங்கரவாதிகள் முகாம்கள் ஏன் முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை? இந்த கேள்விக்கு நமக்கு பதிலே கிடைக்கல இது வரைக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு குறிவைத்து தாக்கி இருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக தீவிரவாதிகளை தொடர்ந்து வேட்டையாடிட்டு இருக்கிறோம். அப்போ பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறதா பாகிஸ்தான்? அப்படின்னா ஏன் உலக நாடுகள் அதை கண்ட்ரோல் செய்யல? இப்படியான பல கேள்விகள் வருது. நேற்றைக்கு கூட ஹிந்துவில் ஒரு பெரிய கட்டுரை. அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகம் அமெரிக்கா பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு வந்தா அது ஆக்ட் ஆஃப் டெரர்னு சொல்றாங்க. ஆனா அதுவே இந்தியா மீது நடத்தப்பட்டால் யுவர் டெரரிஸ்ட், அவர் டெரரிஸ்ட், இப்படி பிரிக்கப்படுது. அது ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான பிரச்சனை மட்டும்தான் பார்க்கப்படுது, உலகளாவிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது இல்லை. இது நம்ம ராஜதந்திர முயற்சிகளுக்கும் ஒரு பின்னடைவு தான். அதாவது டெரர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முழுமையாக கிட்டத்தட்ட 90% இந்திய பகுதிகளில் தாக்குதல், ஆப்கானிஸ்தான்ல கொஞ்சம் தாக்குதல். அந்த 2 நாடுகளுக்கு இடையில இப்ப பதற்றம் இருக்கு. ஆனா பாகிஸ்தானின் பிற எல்லையோர நாடுகள்ல ஏன் அந்த டெரரிஸ்ட் போறதே இல்லை? அப்படின்னா இந்தியாவில் அமைதி இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்திய துணைக்கண்டத்தில் அமைதி இல்லாம போறது உலகம் முழுவதுக்குமான ஒரு ஆபத்து தானே. நம்ம யூகேயோட ஃப்ரீ ட்ரேட் ஜோன் போட்டிருக்கோம். யூகேல இருந்து பொருட்கள் இங்க வரப்போகுது ஃப்ரீயா, டாரிஃப் ரொம்ப குறைஞ்ச டாரிஃப்ல, இல்லைன்னா 0 டாரிஃப்ல. இங்க இருந்து அங்க பொருள் போகுது குறைந்த டாரிஃப்ல, இல்லைன்னா 0 டாரிஃப்ல. ஆனா பொருட்களோட ஏற்றுமதி ஒன்று கடல் வழியாக வரணும், இல்ல விமானம் மூலமாக வரணும். விமானம் மூலமா வந்தா பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தினாதான் சீப்பா இருக்கும். கடல் வழியா வந்தாலும் பாகிஸ்தான் போர்ட்டை பயன்படுத்தினாதான் சீப்பா இருக்கும். சுற்றி வளைச்சிட்டு வந்தா பொருட்களோட விலை மீண்டும் ஏறத்தான் செய்யும். அப்ப நேற்றைக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் சோனை அறிவிக்கிறோம். நேற்றைக்கே நைட் இந்த தாக்குதல் நடக்குது. பின்னணியில இஸ்ரேலோட துல்லியமான உதவிகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. நமக்கு அது உண்மை தெரியாது. இதெல்லாமே செய்திகள் தான். அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, இதை சீக்கிரம் இதை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுது. ஆனால் அப்படி முடிவுக்கு வருவது இல்லை என்பதுதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிற உண்மை.
உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அமெரிக்க அதிபர் எதெல்லாமோ சொன்னாரு. நான் வந்து பதவிக்கு வந்தா இரவோடு இரவாக அந்த போர் நின்றும்னு சொன்னாரு ட்ரம்ப். ஆனால் நிற்கல. இன்றைய வரைக்கும் தொடருது. ஆபத்து என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட மரபு சார்ந்த விமானங்கள், ஒவ்வொரு விமானமும் வந்து கோடிக்கணக்கான இந்திய ரூபாய் மதிப்பில் உடையவை. அவற்றை தாக்கி அழித்தது சமீபத்துல ஒரு ரஷ்ய பெரிய போர் விமானம். அந்த போர் விமானத்தை தாக்கி அழித்தது என்பது உக்ரைனோட ட்ரோன். ரொம்ப குறைந்த விலையிலான ட்ரோனை வச்சு ஒரு பெரிய போர் விமானத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னா, அப்படியான ட்ரோன் படை பாகிஸ்தான்ட்டே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதே போர் விமானம் அதோட மாடல் தான் இப்ப நம்ம வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட அதே மாடல் தான். அப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து ட்ரோன் டெக்னாலஜியில மேல இருக்கிறோங்கிறதெல்லாம் இன்னமும் கேள்விக்குறின்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே ராணுவ வல்லுநர்கள் பல்வேறு பத்திரிகைகள் எழுதுற கட்டுரைகள் தான். நான் படிக்கிற கட்டுரைகளை வச்சு தான் நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன். அப்போ அடிப்படையில இதுல பல பல பிரச்சனைகளை நோக்கி இது போகுது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நாங்க வந்து ஏரியல் ஸ்ப்ரேயிங் டீம். அதை நான் விவசாய கல்லூரியில முடித்த உடனே விமானம் மூலம் பூச்சி மருந்து தெளிக்கும் திட்டம். அதுக்கு தான் முதல்ல எங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. திருச்சி திருவெரும்பூர் பக்கத்துல தஞ்சாவூர் பார்டர்ல இருந்து திருச்சி வரைக்கும் பிளாக் எல்லாம் நட்டு, அதாவது திருச்சி ஏர்போர்ட்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஹெலிகாப்டர் நிற்கும். அதுல ஏறிக்கிட்டு அப்படியே வந்து மேலே பறந்து வந்து அப்புறம் வந்து நிறைய ட்ரம்ல வந்து பூச்சி மருந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நிரப்பி அடிக்க வேண்டியது. கீழே ஃபிளாக் நட்டு வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்கீமுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% வேலை முடிச்சிட்டோம். போர் மூண்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எரிபொருள் தட்டுப்பாடுங்கிறதுனால இந்தியா முழுசும், அதாவது நமக்கெல்லாம் பாதிப்பே கிடையாது அந்த போர்ல. வங்கதேச போருக்கும் நமக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. ஆனா ஏரியல் ஸ்ப்ரேயிங் ஒர்க்கை வந்து டோட்டலா 100% வந்து நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்ட சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிருச்சு, நிப்பாட்டியாச்சு. எப்படி நஷ்டம் வந்ததுன்னா, பாதி அடிச்சு வச்சிருக்கோங்க, பாதி அடிக்கல. ஸோ விவசாயிக்கு நஷ்டம். பாதி அடிச்சதுக்கான கூலியை வந்து விவசாயிட்ட அது கிஸ்தியில போடணும். அதாவது நில வரியோட சேர்த்து வசூல் பண்ண வேண்டியது. அதுவும் போட முடியல. அதுவும் லாஸ். அப்புறம் ஹேண்ட் ஸ்ப்ரேயிங் மூலமாக நம்மகிட்ட இருக்க எல்லா ஒர்க்கர்ஸையும் அங்க கொண்டு போய் மொபிலைஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஃபார்ம் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க எல்லா பஞ்சாயத்து யூனியன்லயும். அவங்களெல்லாம் அங்க மொபிலைஸ் பண்ண வேண்டியிருச்சு. ஒரு சின்ன உதாரணம். ஆனா டோட்டலா எங்களோட ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ எங்கேயோ நடக்கிற யுத்தம்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த யுத்தத்தோட பாதிப்பு நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில வரும். இப்போ பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா, அந்தந்த நாட்டு அரசுகள். இந்திய அரசு பொறுப்போடு நடந்து கொள்கிறதா, இல்ல வெறும் அரசியலுக்காக இதை பயன்படுத்த போகிறதா? இது எல்லாமே இதுல இருக்கிற கேள்விக்குறிகள். ஆனா பாகிஸ்தான் இன்று வரை மறுத்து வருகிறது. நாங்க அப்படிலாம் செய்யவே இல்ல. வீணா எங்க மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உலக நாடுகளும் இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிச்சு வந்த நாடுகள்லாம், இப்போ ட்ரம்ப் கூட ஷேம்ன்ற ஒற்றை வரிய சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு எத மீன் பண்ணி சொன்னாரு அப்படின்ற மாரி புரியல. இத உலக நாடுகள் இந்தியாவ எப்படி பார்க்கும்? உலக நாடுகள் வந்து கவலையோட பார்க்கும். காரணம் என்னன்னா, உலகத்தின் பல இடங்கள்ல இன்றைக்கு நாம பார்த்து வருகிற பதற்றம் கிட்டத்தட்ட ஒரு 1½ வருஷமா தொடர்ந்து நீடிக்குது. அதுல வந்து பதற்ற பகுதிகளை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக இஸ்ரேல், காசா. நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா நம்ம ட்ரெடிஷனலா எப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் அராபா தான் நம்ம இருந்தோம். அந்த காலகட்டத்துல வந்து நாசர் காலகட்டம் தாங்க எங்களுக்கு வந்து எகிப்தோட காலகட்டம், பொற்காலம் அது. அந்த காலகட்டத்துல இருந்து நம்ம வந்து எப்பவுமே இண்டோ அரப் லீக் வச்சிருந்தோம். நானே கூட வந்து சதாம் ஹுசேனோட பிரதர், அவர் வந்து இங்க இண்டோ அரப் லீகுக்கு பேச வரும்போது அவரெல்லாம் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, திடீர்னு நம்ம நிலைப்பாடை இப்போ மாத்துறோம். அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்த 2014 இருந்து நிறைய நிலைப்பாடுகள் மாற்றியிருக்காங்க. அதுல இதுவும் ஒரு நிலைப்பாடு. இப்ப நமக்கு யாரு நண்பர் அப்படின்னா, இஸ்ரேல் நண்பர். அரபு வந்து நம்ம நண்பர்கள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வந்துரும். மோடி வந்து சவுதி அரேபியாக்கெல்லாம் போறாரு, எல்லாமே செய்யறாரு. ஆனா இந்த மாதிரியான சூழல்ல நம்ம வந்து காசால மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு அந்த போரை நிறுத்தணும்னு நம்ம பெரிய அளவுக்கு பிரஷர் கொடுக்கல. அதே மாதிரி வந்து இஸ்ரேலோட ரைட் டு ரெஸ்பாண்ட தான் நம்ம ஆதரிக்கிறோம். அதே ரைட் டு ரெஸ்பாண்ட தான் நம்மளும் இப்போ வந்து இதுலயும் பயன்படுத்துறோம். உக்ரைன் ரஷ்யா போரை வந்து நிறுத்திடலாம், இல்ல நிறுத்தப்படும், அணு ஆயுதம் வந்து பயன்படுத்தப்படாது, இப்படியான வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைய வரைக்கும் அப்படியான ஒரு சூழல் வரவே இல்லை. இதுல அடுத்த டேஞ்சர் வந்து நம்மளோட 2 நாடுகளுமே வந்து அணு ஆயுத வலிமை பெற்றவை. நம்ம வந்து என்ன ஒப்பந்தம் அதுல வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரைட் நமக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரைட் டு ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க.
அதுக்கு வந்து நமக்கு அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்தும் உரிமை நம்மகிட்ட இல்ல. அஃப்கோர்ஸ் நம்ம உரிமையெல்லாம் மீறுறோம்னு வைங்க, எத்தனையோ ஒப்பந்தங்களை மீறுறோம். இப்ப சிந்து நதி ஒப்பந்தத்தை நம்ம மீறுறோம். அப்போ அதே மாதிரி இதையும் மீறுவாங்க. ஆனா அதுல ஏற்படக்கூடிய அழிவு என்பது நம்ம கனவுல கூட நினைக்க முடியாத அழிவு. டோக்கியோ இங்க வந்து ஒரு அஷாயி ஷும்பன்னு ஒரு பத்திரிக்கைங்க. அந்த பத்திரிக்கை வந்து பொன் விழா கொண்டாடும் போது நிறைய பேருக்கு அழைப்பு. 88 காலகட்டத்துல நான் வந்து அங்க அந்த பேப்பர் ஆஃபீஸ் போயிருக்கிறேன். டோக்கியோவில் வந்து நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்க ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் ரொம்ப தொலைவு டோக்கியோ விட்டு. ஆனா அந்த அழிவோட வீடியோக்கள் இதெல்லாம் வந்து அவங்க போட்டு காமிச்சாங்க. இப்போ பெரிய அளவுக்கு நெட்டெல்லாம் கிடையாத ஒரு காலகட்டம் 88. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு. அதற்கு பிறகு 30 வருடங்களுக்கு பிறகு அதே நிலைமை தான் இருக்குது என்பதுதான் அந்த பத்திரிகை தொடர்ந்து வந்து அணு ஆயுத பரவலுக்கே எதிராக அவங்க குரல் கொடுத்து வந்தாங்க. இப்ப 2 தரப்புமே வந்து அணு ஆயுதம் தயாரா வச்சிருக்கு. பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு உருக்குலைந்த அரசாக தெரிகிறது. அதாவது ரோக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுடி ராஜாங்கம். ராணுவ தளபதி ரிட்டையர் ஆக போறவர் அவர் எக்ஸ்டென்ஷன் கேட்கிறாரு. அவர் கொடுக்குற மாதிரி தெரியல, ஒருவேளை இதை பயன்படுத்தி கொடுக்குறாங்களான்னு அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா அவர் வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டை கவிழ்ப்பதற்கு வந்து உதவியா இருந்தவர். இம்ரான் கான் இன்னைக்கு சிறையில் இருக்காருன்னா இந்தியா வந்து அதுக்கு குரலே கொடுக்கல. அது காரணம்னு யாருன்னு பார்த்தா இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான் ராணுவ தளபதி. அப்போ அங்க சிவிலியன் கவர்மெண்ட் சொன்னாலும் கிட்டத்தட்ட மிலிட்டரி என்ன நினைக்குதோ அதான் நடக்கு. பாகிஸ்தான் பாலிடிக்ஸே அந்த காலத்துல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா 3 விஷயம் தாங்க. 3A, அல்லாஹ், ஆர்மி, அமெரிக்கா. இந்த 3A தாங்க பாலிடிக்ஸ், பாகிஸ்தானோட பாலிடிக்ஸ். அப்போ பாகிஸ்தான் பாலிடிக்ஸ்ல ஏதாவது மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அமெரிக்கா தலையிட்டா மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்க கேட்டீங்க கேள்வி, ஷேம்ங்கிற ஒற்றை வார்த்தையில முடிச்சிருக்கிறாரு. அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஏன் இதுல வந்து அவர் மோடியோட கிரேட் ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்ட் எல்லாம் அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அப்போ ஒரு தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்கு, உலகமே அதை கண்டிக்குது. அப்ப தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் அரசு வன்மையாக கண்டித்து இது சம்பந்தமான எல்லா விசாரணைகளுக்கும் நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா அவங்க வந்து டினையல் தான். டினையல்னா இல்ல எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா முகாம்கள் இருக்கிறது ஒரு அந்த நாட்டோட எல்லைக்குள்ள. அப்ப எப்படி சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்தியாவுக்குள்ள பயங்கரவாத தாக்குதல் முகாம்கள் அல்லது தீவிரவாத முகாம்கள் இருக்கும்போது, இதே உதாரணம் நம்ம இலங்கை போராட்டத்தில் எடுக்கலாங்க. ஈழத்தமிழ் போராட்டம் நடக்கும்போது அந்த காலகட்டம் பூராமே நான் பத்திரிகையாளன், கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு இங்க நம்ம ராணுவ பயிற்சி கொடுத்தோம். எத்தனையோ படங்கள் நாங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதனால பல கெடு விளைவுகளும் ஏற்பட்டன. அதாவது அவங்க லோக்கல் பப்ளிக்கோட அவங்களுக்கு ஏற்பட்ட தகராறுகள், அதனால ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகங்கள், இது எல்லாமே செய்திகளாக வெளியிட்டது தான். உச்சகட்டமா வந்து இங்க பத்மநாபா படுகொலை. மெட்ராஸுக்கு வந்து அங்க இலங்கையிலிருந்து, யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரோடு வழியாக எத்தனையோ 100 கிலோமீட்டர் தாண்டி சென்னையில கோடம்பாக்கத்துல ஜகாரியா காலனிக்கு வந்து 10க்கும் மேற்பட்டவர்களை வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை காரணமாக சுட்டுக் கொல்லும் போது அப்பாவியான பொதுமக்களும் 2 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுல துப்பாக்கி குண்டு பாஞ்சு. அப்போ அந்த நாடு என்ன சொல்லுது? இலங்கை இவங்க டெரரைஸ்ட்னு சொல்லுது. உலகத்துல இன்றைய டெரரைஸ்ட் நாளைய விடுதலை வீரர். இது உலக அரசியலுங்க. இன்றைக்கு தீவிரவாதின்றவங்க நாளைக்கு வந்து அந்த நாட்டோட சுதந்திர போராளியா இருப்பாங்க. இப்போ வந்து முஜிபுர் ரஹ்மான் வெஸ்ட் பாகிஸ்தானாக அன்றைக்கு இருந்தது. ஆனா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அது. அவங்க வந்து அவரை வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்க. வங்கதேசம் உருவாச்சு. முஜிபுர் ரஹ்மான் சுதந்திர போராட்ட வீரர். ஆக இது வந்து மாறிக்கிட்டே வர்ற ஒரு ஃப்ரேஸ். சர்வதேச அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியலும் கூட. அப்போ பிக் பிரதர் நம்ம ரெஸ்ட்ரெயின்ட் கடைபிடிக்கணும். ஆனா நம்ம வந்து ரெஸ்ட்ரெயின்ட் கடைபிடிக்கல. அவங்க வந்து தீவிரவாத முகாம்களை கண்ட்ரோல் செய்யணும். ஆனா அவங்க கண்ட்ரோல் செய்யல. இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்கணும்னா அமெரிக்கா வரைக்கும் தான் பொறுப்பேற்கணும். என்னன்னா ஆப்கானிஸ்தானுக்கு டெரரை எக்ஸ்போர்ட் பண்ணது யாரு? அமெரிக்கா. ஆப்கானிஸ்தானுக்கு அதுக்கு முன்பு டெரரை எக்ஸ்போர்ட் பண்ணது யாரு? ரஷ்யா. இந்த 2 பேரும் நமக்கு நண்பர்கள். அப்போ இன்னொரு நாட்டில இருந்து வேறொரு நாட்டுக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்வது என்பது சர்வதேச கண்டனத்துக்கு உள்ளாக வேண்டிய விஷயம் தானே. இதே பாகிஸ்தான்ல இருக்கிற முகாம்கள் தானே அதையும் செஞ்சாங்க. ஆனா யாருமே அதை கண்டிக்கல, பெரிய அளவு கண்டிக்கல. கடைசியில ஆப்கானிஸ்தான் எவ்வளவோ வந்து மிகப்பெரிய உள்நாட்டு போராட்டத்தில் சிக்கி இன்னைய வரைக்கும் அந்த நாடு வந்து
மிக கடினமான சூழல்ல இருக்கு. ம், 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 பாகிஸ்தானே வந்து 3 வேளை சாப்பாட்டுக்கே அங்க வழி இல்ல. ம், 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 ம். ஏழையிலும் ஏழைகளா இருக்காங்க. ஆவரேஜா 3 வேளை சாப்பாடு சாப்பிடுற பாகிஸ்தானியர்கள் வந்து 10லிருந்து 20% தான் இருக்கிறாங்க. 100 பேர்ல 80 பேருக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. 2 வேளை சாப்பாடு. 1 வேளை சாப்பாடு சாப்பிடுறவங்க தான் அங்க அதிகமா இருக்காங்க. இப்ப நம்ம இப்ப இந்த பகவல்பூர் 9 இடங்கள்ல பகவல்பூர் ஒரு இடம் இல்லைங்களா? அது பஞ்சாபோட ஒரு பகுதிங்க. அதாவது இதுல பதற்றம் நிலவிய பகுதி ஜம்மு காஷ்மீரோட எல்லை. எல்ஓசின்னு சொல்றாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து அவங்க காஷ்மீர்ல எங்களுக்கு சொந்தம் அப்படின்றாங்க. நம்ம அத பிஓகேன்னு தான் சொல்றோம். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான். காஷ்மீர் முழுவதும் எங்களுக்கு சொந்தம். இது வந்து ரொம்ப வருஷமா நடக்கிற விஷயம். 1947ல இருந்து நடக்கிற விஷயம். ஆனா பஞ்சாப் பார்டர் இருக்குல்ல, பஞ்சாப் பார்டர் வந்து அது கிட்டத்தட்ட டிஃபைன்டு பார்டருங்க. இன்டர்நேஷனல் பார்டர். அதுல தான் இந்த நம்ம அட்டாரி பார்டர்லாம் வருது. நான் பஞ்சாப்ல வேலை பார்க்கும்போது, அதாவது அமிர்தசர்ல வேலை பார்க்கும்போது, இந்த அமிர்தசர்லேருந்து ஒரு 100, 150 கிலோமீட்டருக்குள்ள பகவல்பூர் வரும். பகவல்பூரோட எல்லை வரைக்கும் போவோம். பெரோஸ்பூர் இப்படி வரிசையா வருங்க. பழைய சமஸ்தானம். நவாபு காலத்துல இருந்த சமஸ்தானங்கள் அது எல்லாமே. பஞ்சாப் 2ஆ பிரியும் போது பாகிஸ்தானுக்கு அந்த பகுதி போயிருச்சு. ஆனா, நாங்க அங்க விவசாய அதிகாரியா பணியாற்றி உரங்கள்லாம் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, தலைச்சுமையாக பாகிஸ்தான்லேருந்து வந்து நம்ம கடைகள்ல இருந்து நம்ம உரத்த வாங்கிட்டு போயிருவாங்க. உரம் டிமாண்ட். ரொம்ப ரேஷன் பண்ணி தான் குடுக்க முடியும் அந்த சூழல்ல. திடீர்னு பார்த்தா நம்ம விவசாயிகளுக்கு உரமே இல்லாம இருக்கும். போரஸ்ட் பார்டர். அதாவது கிராமத்திலேருந்து வந்துரலாம். இப்ப ஒரு சாதாரணமா ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தோட கிராமத்துல இருந்து சென்னைக்கு வரமாட்டாங்களா? அது மாரி. இன்னைக்கும் நம்ம தங்க நாற்கர சாலை போட்டிருக்கோம். டோல்கேட் வச்சிருக்கோம். டோல்கேட்ட வந்து வேண்டான்னு நீங்க மறுதலிச்சுட்டு ஊர் வழியா போலாம் ரூட்ல. கடினமான பாதையா இருக்கும் அவ்வளவுதான். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரே நாடு, மிகப்பெரிய நாடு. 1947ல இருந்து நம்ம வந்து பிரிவினை வரும்போது இதே பகல்பூர், பகல்பூர்ல வந்து அவங்க ஒரு நவாபு, அவரு ஒரு முடிவெடுத்து நான் பாகிஸ்தானோட இருக்கிறதுன்னு முடிவெடுக்கிறாரு. அப்ப யாரு விரும்புனவங்க அந்தந்த நாடோட இணையலான்னு தான் வந்து பிரிட்டிஷ் அரசு சொல்லியது. அங்க இருந்த இந்துக்களும், சீக்கியர்களும் இங்க வந்துட்டாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்கள் வந்து அங்க போயிட்டாங்க. பகல்பூருக்கு போயிட்டாங்க. இதான் பகல்பூரோட சரித்திரங்க. பாகிஸ்தானோட 11வது பெரிய சிட்டி அது. ரொம்ப அங்க டெரர் முகாம் ரொம்ப காலமா இருக்கு. ப மசூர் வந்து இங்க இருந்து விமான கடத்தல்ல எல்லாம் ஈடுபட்டவர் தான். அப்ப அந்த டெரர் முகாம் அவ்ளோ வருஷமா, எத்தனையோ வருஷமா இருக்குங்க அது. ஆனா, அந்த அத பார்த்தீங்கன்னா, அது கம்ப்ளீட்டா அக்ரிகல்ச்சர் லேண்ட். பல்வேறு விளைபொருள்கள், விவசாய விளைபொருள்கள். ஜீலம் ரிவர் வந்து அங்க உள்ள வருது. நான் சொன்ன மாரி இங்க நம்ம உரம் அங்க போகுங்க. இதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஒரு 40, 50 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள விஷயங்க. 1975 காலகட்டம். ஜெயில் சிங் வந்து பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் அப்போ. ஆனா, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னா, பாகிஸ்தான்ங்கிற நாடு இந்தியால அமைதி நிலவுவதை விரும்பவில்லை. இது வந்து நம்ம தொடர்ந்து சொல்ற விஷயம். அந்த நாட்டுல அமைதி நிலவுதான்னா, அது இல்ல. இப்ப அவங்க ம். என்ன சொல்றாங்க? நீங்க எங்க நாட்டோட ரயில வந்து கடத்திட்டு போயி பலுசிஸ்தான் போராட்ட வீரர்கள் அவங்க அந்த நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு கலவரம். அவங்க வந்து கடத்திட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 25, 30 பேர கொன்னுட்டாங்க. அந்த கடத்தல் வந்து இந்திய தீவிரவாதிகள் செய்ததுன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு எவர் பிரச்சனையா ஓடிட்டே இருக்கிற விஷயம். என்னோட காலகட்டத்தில இருந்தே நான் இத பார்க்கிறேன். இன்றைய வரைக்கும் போகுது. ஆனா இத வந்து இந்திய அரசாங்கமோ, இல்ல மத்திய பிஜேபியோ வெறும் அரசியலுக்கு பயன்படுத்திட்டா ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்ப நம்ம யார வந்து உண்மையிலேயே டார்கெட் பண்ணணும்? பயங்கரவாதிகள. சம்பவத்துல பஹல்காம் சம்பவத்துல ஈடுபட்டவங்க தண்டிக்கப்பட்டார்களா? இல்ல அது நார்மலாவே அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொதுவா 2 நாடுகளுக்கு உண்டான பிரச்சனைன்னா, அந்த போரா இருந்தாலுமே அதுல ஒரு வரைமுறைகள கையாளுவாங்க. இதுல தீவிரவாதிகளும் சம்மந்தப்படுறதுனால, இப்ப சில பேர்லாம் சொல்றாங்க, இப்ப அணு ஆயுதம் இருக்குன்னா, அது தீவிரவாதிகள் கையில மாறியிருக்கா அப்படின்றது கூட டவுட்டு அப்படின்றாங்க. அதுல பெரிய சிக்கல் இருக்கும் அதுல கையாள்றதுல இந்தியா. இல்ல அணு ஆயுதத்த அப்படி தீவிரவாதிகள் வந்து கையாள்றது ரொம்ப கடினங்க. ஏன்னா, அது வந்து அத அத ஏவுறது அப்படிங்கிறதே ஹைலி டெக்னிக்கல் மேட்டர். அவ்வளவு எளிதான விஷயம்லாம் கிடையாது. ம். பாகிஸ்தான் அரசு பிரயோகம் பண்ணணும்னு நினைத்தாலோ, இந்திய அரசு பிரயோகம் பண்ணணும்னு நினைத்தாலோ, அது கவர்ன்மென்ட் டிசிஷனா மாறிடும். இப்ப தீவிரவாதம் என்பது மத தீவிரவாதம், இன தீவிரவாதமும் இருக்கு. உலகம் பூராவும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் இது. இப்ப நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே வந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதம் இருக்குல்ல. நம்ம சத்தீஸ்கர்ல இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள்ல நம்ம அத பார்க்கிறோம்.
நம்ம இங்கேயே வந்துங்க தருமபுரி ஏரியால இருந்துச்சுங்க. தேவாரம் அப்போ வந்து தீவிரவாதத்துக்கு அந்த ஒழிப்பு குழு தலைவர் எம்ஜிஆர் காலம். அவர் சொல்றதாக ஒரு ஃபேமஸ் சேயிங் உண்டு. "ஷூட்டிங் இஸ் மை பிசினஸ், கவுண்டிங் இஸ் யுவர் பிசினஸ்ன்னு" அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னாரு அந்த காலத்துல. தர்மபுரியில கிட்டத்தட்ட அந்த மாரியான தீவிரவாதிகள் எல்லாரையுமே வந்து அழிச்சுட்டாங்க. ஆனா இந்தியாவோட பிற பகுதிகள அழிக்க முடியல. எங்க சொந்த அத்தானே வந்து தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டவர் தான். அனிகிலேஷன் ஆஃப் கிளாஸ் எனிமீஸ்ன்னு ஒரு கான்செப்ட். அது வர்க்க எதிரிகளை ஒழித்தல். அதுல வந்து அவர் விவசாயி. அவர் சின்ன கிராமம். அவர வந்து தீவிரவாதிகள் கொலை செஞ்சுட்டாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிங்க. ஒரு 60 வருஷம், 65 வருஷம் முந்தி. என்னன்னா, காலங்கள் மாறும்போது மக்களுக்கு மக்களோட கல்வி, அவங்களோட வாழ்க்கை தரம் எல்லாமே மாறும்போது, இது எல்லாமே மென்மை பெற்றோம். மதம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா, வாழ்க்கை தரம் உயராம, அவன் வந்து ஏழையாவே இருக்கும்போது, இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும்போது, அவன் என்ன ஆகுறான் அப்டின்னா, ஒரு ரவுடி எலிமெண்டா ஆகுறான். சாதாரண ரவுடிசத்துல நீங்க என்ன பார்க்கிறீங்களோ, அதே தான் தீவிரவாதத்துக்கும் பொருந்தும். ஒரு சாதாரண பகுதிகள்ல ரவுடிசம் பார்க்கிறோம். அந்த ரவுடிசம் வளர்ந்ததுக்கு யாரு காரணமாக இருப்பார்கள் அப்டின்னா, ஒன்று உள்ளூர்ல இருக்கிற பணக்காரர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து. சர்வதேச தீவிரவாதிகள் என்பதும் கிட்டத்தட்ட இப்படியான பேனர் தான். இதே மாரியான அரசியலுக்கு பயன்படுத்துதல். அதாவது பாகிஸ்தான் அரசியலுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். இல்ல இந்திய அரசியலுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். அ இந்திரா காந்தி அம்மா எப்படி வந்து இலங்கை அரசியலுக்காக வந்து பயன்படுத்துனாங்க. இப்படியான பல கேள்விகள் தொடர்ந்து இருக்குங்க. இது மனித குலத்துக்கு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நான் வந்து 3 நோக்குல இத பார்க்க வேண்டியது இருக்குன்னு நெனைக்கிறேன். 1 நம்ம வந்து இந்திய குடிமகனாக இந்திய ராணுவத்த சப்போர்ட் பண்றோம். 2வது பத்திரிகையாளனாக பழைய உண்மைகளை எல்லாம் நம்ம அசை போட்டு பார்க்கிறோம். 3வது உலகத்தின் குடிமகனாக நம்ம வந்து சில விஷயங்கள கவலையோட பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது ரைட் டூ ரெஸ்பாண்ட் சரி. எந்த இடத்துல அதுக்கான எல்லை கோடு போட போறீங்க? இத இப்படியே வந்து எஸ்கலேட் பண்ணிட்டே போறீங்களா? இத இப்படியே மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டே போவீங்களா? பீகார் தேர்தல் வரைக்கும். ஏன்னா இப்ப ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிறோம். அதாவது திலகம், நெற்றி திலகம். இந்த நெற்றி திலகம்ங்கிற பேரு கண்டிப்பாக ஒரு மத ரீதியான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அதுல இருக்கு. இல்லன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதே பகல்காம் தாக்குதல்ல ஒரு இஸ்லாமியரும் உயிரிழந்திருக்காருல்ல. அதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும்ல. அவர் காப்பாற்ற போனவர் தானே. சரி, பகல்காம் அவ்வளோ செக்யூர்ட் ஏரியா காஷ்மீர் அவ்வளோ பணம் செலவு பண்றோம். அவ்வளோ படைகள கொண்டு போய் குவிச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த தாக்குதல நம்ம ஏன் முன்கூட்டியே தடுக்க முடியல? தீவிரவாதத்தை முன்கூட்டியே உணர்ந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குல்ல ஏற்கனவே. அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல இதுவரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த தாக்குதலுக்கு காரணம், இல்ல இந்த தாக்குதல் இப்படி நடந்தது. கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டாங்க. எல்லாரையும் வாங்க, வாங்க காஷ்மீருக்கு வாங்க அப்படின்னு டூரிசம் வந்து அங்க ரொம்ப டெவலப் ஆயிருச்சு. எந்த ட பயமும் கிடையாதுன்னு சொன்னதுனால தானே எல்லாரும் போனாங்க. தமிழ்நாட்டுல இருந்தே அவ்வளவு பேர் போயிருக்காங்க. அப்போ மக்களுக்கு அப்போ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்துருதுல்ல அதுல. அப்ப ஏன் வந்து அது மாநில அரசு பொறுப்பான்னா, மாநில அரசு அங்க வந்து கம்ப்ளீட்டா யூனியன் கவர்ன்மெண்ட் யூனியன் டெரிட்டரி மத்திய அரசாங்கம் தான் அது பாதுகாப்பு பூரா கவனிச்சுக்குது. அப்ப குறைந்தபட்சம் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல ஃபிக்ஸ் பண்றீங்க? இப்ப இங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. முதலமைச்சர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அதானே இயல்பு. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, இப்படி தீவிரவாதத்தால இத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு பொறுப்பான அமைச்சர்களையோ, இல்ல பிரதமரையோ குற்றம் சாட்டுனா தேச துரோகிங்கிற பட்டம் கிடைக்கும். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப சீனாவும், பாகிஸ்தானும் மறைமுகமாக கைகோர்த்திருக்கிறது அப்படின்ற மாரிலாம் விமர்சனத்த முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சீனா இது குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது. இது இரு நாட்டு போராக மட்டுமே நீடிக்குமா? அல்லது வேறு சில நாடுகளும் கைகோர்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற நாடுகள் கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆனா இதுக்கான தீர்வு என்பதுங்க, உலக அமைதி என்பது ஓரிரு நாடுகள் மட்டுமே நினைத்து வருவதில்ல. அப்போ நாடு பிடிக்கும் ஆசை, ஆதிக்க வெறி இதெல்லாம் வேர்ல்டு வார் காலகட்டம், உலகப் போர் காலகட்டத்துல இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு. முற்றுப்புள்ளி விழும்போது, அரசியல் தலைமை மாறும்போது, தீவிரமான உணர்வுகளை, அது மத உணர்வா இருக்கலாம், இன உணர்வா இருக்கலாம். இத வந்து ஊட்டுறாங்க. இப்ப ட்ரம்போட அடிப்படை என்னங்க? மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இன்னும் அமெரிக்காவை வந்து சிறந்ததாக மாற்றுங்கள். நம்ம எல்லாம் அமெரிக்கா தான் சிறந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவை சிறந்ததா மாற்றுங்கன்றார். அப்ப அமெரிக்கா சிறந்ததா இல்லன்னு ஆயி போயிருது.
அதாவது ஒரு தேசபக்தி, நேஷனலிசம் இந்த ஃபீல் வந்து அரசியலுக்காக நீங்க பயன்படுத்தப்படும்போது, அது ஆபத்தா மாறுதுன்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ம். இப்ப டாரிஃப் வார் உதாரணமா, யாரு பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க பெருமளவுக்கு? அமெரிக்கா தான் பாதிக்கப்படும். திடீர்னு எப்படி நீங்க வந்து கட்டுமானத்தை எல்லாம் பெருக்கி, அ எப்படி நீங்க பொருளை எல்லாம் உற்பத்தி பண்ணிற போறீங்க? அதுக்கான உங்களுக்கு நோ-ஹவ் வேண்டாமா? அந்த லேபர் ஃபோர்ஸ் வேண்டாமா உங்களுக்கு? எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறீங்க. எல்லாத்துக்கும் 200% வரி போடுறீங்க. ரைட் நல்லதா போச்சு. வேற மார்க்கெட்ட பார்ப்பாங்க. இப்ப யுகேல நம்ம ஃப்ரீ ட்ரேட் ஜோன் கொண்டு வர்றோம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் எஃப்டிஏ போட்டிருக்கோம். வேற மார்க்கெட்ட தான் பார்ப்பாங்க. சீனா வந்து இங்க நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்புச்சுன்னா, சீனா பொருள் இங்க வந்து டம்ப் ஆயிரும். அப்போ அவர் எடுக்கிற முடிவு எல்லாரையும் பாதிக்குது. அப்போ உலக தலைவர்கள் பொறுப்போட நடந்துக்கணும். வெறும் அரசியல் வெற்றிக்காக மட்டும் ஒரு விஷயத்த பயன்படுத்தக்கூடாது. இந்தியாலயும் அந்த பிரச்சனை இருக்கு. அரசியல் வெற்றி, குறுகிய லாபம். இதுக்கு வந்து பயன்படுத்துறது. பகல்காம்ல ஒரு தாக்குதல் நடத்துது அப்படின்னா, பீகார் தேர்தலுக்கு அத பயன்படுத்த முயற்சி செய்றாங்க. பீகார் தேர்தல், அது பிறகு உத்தரப்பிரதேச தேர்தல், அப்புறம் தமிழ்நாடு தேர்தல், வரிசையா வெஸ்ட் பெங்கால் தேர்தல், வரிசையா தேர்தல்ல அணிகிட்டு நிக்கும்ல, ஒரு இவ்வளவு பெரிய டெமோக்ரஸில. அதுக்கு நீங்க பயன்படுத்த தொடங்குனீங்க அப்படின்னா, அது ஆபத்தானது. அரசியல் வேற, அதே நேரத்துல வந்து நிர்வாகம் வேறன்னு பிரிக்க நம்ம கத்துக்கிடணும். உலகம் பூராவுமே. ம். அப்படி கத்துக்கிட்டா மட்டும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.